பார்க்க போகிறது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எஸ்ஏபி அண்ட் இஆர்பி. எஸ்ஏபினா என்ன, இஆர்பினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ் ஃபார் சிஸ்டம், ஏ ஃபார் அப்ளிகேஷன், பி ஃபார் ப்ராடக்ட் இன் டேட்டா ப்ராசஸிங். சிஸ்டம், அப்ளிகேஷன், ப்ராடக்ட் இன் டேட்டா ப்ராசஸிங், எஸ்ஏபியோட அப்ரிவேஷன். ஓகேங்களா? SAP invented in the year of 1972 in Germany. First 1972 ஜெர்மனியில் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. சாப்னு சொல்லக்கூடாது. ஏன் சாப்னு சொல்லணும்னா SAP வந்து ஜெர்மன் ப்ராடக்ட். ஜெர்மன் லாங்குவேஜில் சாப் அப்படின்னா பிக்னு இருக்கும். அதனால நீங்கள் சாப்னு சொல்லக்கூடாது. இது மாதிரி சொல்லியிருப்பீங்க தெரியாம. பட் இனிமேல் நீங்கள் சாப்னு சொல்லக்கூடாது. SAP தான் நீங்கள். ஓகேங்களா? யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக the 5 team members from IBM they developed this package. IBM ஒர்க் பண்ண 5 பேர் என்ன பண்ணாங்க, ஜாபை கிட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு 1972 தே ஸ்டார்டட் ரியல் டைம் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். 1972 அடுத்தது பார்த்தீங்கன்னா 1980s வந்து ரியல் டைம் 2 டயர் ஆர்கிடெக்சர். 1990s வந்து ரியல் டைம் 3 டயர் ஆர்கிடெக்சர். 2000 தான் இசிசி கொண்டு வந்தாங்க. இசிசினா என்டர்பிரைஸ் சென்ட்ரல் காம்பனண்ட் ஆர் என்டர்பிரைஸ் ஸ்டோர் காம்பனண்ட் வந்தாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1972 ரியல் டைம் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், டேட்டாபேஸ் லேயர் தான் 3 டயர்ஸ் சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன்னா நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் டெஸ்க்டாப் தான் ப்ரெசன்டேஷன். அப்ளிகேஷனா நம்ம யூஸ் பண்ணுற எஸ்ஏபி சாஃப்ட்வேர் தான் அப்ளிகேஷன். டேட்டாபேஸ்னா 1972 வந்து ஆரக்கிள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் SQL, MySQL, ஒவ்வொரு கம்பெனி அவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் தர் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ R1 வந்து ரியல் டைம் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்ல the presentation layer, application layer, database layer combined together as a single tier. இது மூணுமே சேர்ந்து சிங்கிள் டயர். ஓகேங்களா? இதனால என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்வாங்க. அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு 10 யூசர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் விடுறாங்களோ அவங்க கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வந்து ஷேர் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ ரிமைனிங் 9 யூசர்ஸ் வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க ஐடியா. அப்போ வேஸ்ட் ஆஃப் டைம்ல, waste of time, waste of paying the money for 9 users. அப்போ R1 ட்ராபேக். அதனால R1 வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகல. அடுத்து என்ன பண்ணாங்க, 1980s வந்து R2 ரியல் டைம் 2 டயர் ஆர்கிடெக்சர் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷன் லேயர் வந்து செப்பரேட் டயராகவும் டேட்டாபேஸ் லேயர் வந்து செப்பரேட் டயராகவும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ இந்த 10 யூசர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாரும் கமெண்ட் கொடுத்தாங்க, சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் 1 by 1 ரன் பண்ணும். யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட், செகண்ட் கொடுத்தவங்க செகண்ட், தேர்ட் கொடுத்தவங்க தேர்டு. அப்போ 1 by 1 ரன் பண்ணும், கியூ பேஸ்டு. அப்போ R1ஓட R2 வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தது. அடுத்து 1990s வந்து ரியல் டைம் 3 டயர் ஆர்கிடெக்சர். 3 டயர் ஆர்கிடெக்சர்னா ப்ரெசன்டேஷன் லேயர் செப்பரேட், அப்ளிகேஷன் லேயர் செப்பரேட், டேட்டாபேஸ் லேயர் செப்பரேட், மூணுமே செப்பரேட் பண்ணிட்டாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னா இப்போ 100 யூசர் கம்பெனியில் 100 யூசர் ஒர்க் பண்ணுறாங்க. 100 யூசர் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த 100 யூசர் கமெண்டையும் சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணி 100 யூசருக்கும் அவுட்புட்டை வந்து சேம் டைம் வந்து ஷேர் பண்ணும். அப்போ கம்பேர்ட் டு R1 அண்ட் R2, R3 வாஸ் வெரி ஃபாஸ்ட். அடுத்தது 1990s வந்து 2005 வந்து இசிசி கொண்டு வந்தாங்க. இசிசினா என்டர்பிரைஸ் சென்ட்ரல் காம்பனண்ட். அதாவது எஸ்ஏபி நிறைய நியூ மாடல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ எஸ்டியோட அட்வான்ஸ் வந்து சிஆர்எம், எம்எம்மோட அட்வான்ஸ் வந்து எஸ்சிஎம், எஸ்ஆர்எம், அது மாதிரி நிறைய நியூ டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 2015 வந்து SAP S/4HANA. நீங்க பண்ண போகிறது SAP S/4HANA தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஆமாம், S/4HANA தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, க்ளவுட் கம்ப்யூட்டிங். எல்லா கம்பெனி இப்போ இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனான்றது ஹை பர்ஃபார்மன்ஸ் அனலிட்டிக் அப்ளைன்ஸ் மீனிங் அப்ரிவேஷன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் S/4HANAல பண்ண போகிறது ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் பண்ண போறீங்க, FSCO பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஓகே, SAP இஸ் அன் ERP. SAP வந்து ஒரு ERP. ஓகேங்களா? ERPனா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க SAP வேற ERP நினைச்சிட்டு இருக்காங்க. SAP ஆல்சோ ஒன் ஆஃப் ERP.
ஆமா. அப்ப எஸ்ஏபி மாதிரி அதர் ERPs இருக்கு. என்னென்ன இருக்கு? ஆரக்கிள் இருக்கு, பீப்புள் சாஃப்ட், ஜேடி எட்வர்ட், பேன், சீபிள், ராம்கோ, மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ், அடுத்து டாலி, இந்த மாதிரி மோர் தென் 1000 ERPs மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு மார்க்கெட் சர்வே எடுத்துருக்காங்க. 78% ஆல் ஓவர் த வேர்ல்டு எது யூஸ் பண்றாங்க? எஸ்ஏபி யூஸ் பண்றாங்க. 20% வந்து ஆரக்கிள் யூஸ் பண்றாங்க. ரிமைனிங் 5% தான் அதர் ERPs யூஸ் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஆல் ஓவர் த வேர்ல்டு எது யூஸ் பண்றாங்கன்னா எஸ்ஏபி யூஸ் பண்றாங்க. என்ன ரீசன்? ஏன் எல்லாமே எஸ்ஏபி யூஸ் பண்றாங்க? ஸோ வாட் இஸ் மீன் பை இஆர்பி? இஆர்பின்னு என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் வேணும் இல்லைங்களா? ஃபினான்ஸ் இல்லாமல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. அப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம மேன் பவர் வேணும், ஹியூமன் ரிசோர்ஸ். அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் இருக்கும். ஃபைனலி தே செல் தட் ப்ராடக்ட்ஸ், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். Combination of all these functions is called as ERP. இது எல்லாமே சேர்ந்து நம்ம சொல்றோம் என்டர்பிரைஸ். என்டர்பிரைஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், கோர், ஃபோம், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் ஐடியில் வந்து என்ன பண்றாங்க, இஆர்பி அப்படின்றாங்க சிம்பிள் டர்மா. இப்போ நம்ம ஆரக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ஆரக்கிள் வந்து we can use it only for finance. ஃபினான்ஸ்க்கு மட்டும் தான் ஆரக்கிள் யூஸ் பண்ண முடியும். பீப்புள் சாஃப்ட் வந்து ஹெச்ஆருக்கு யூஸ் பண்ணலாம், ஜேடிஎட் வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம், வேன் வந்து மேனுஃபேக்சரிங், சீபிள் வந்து சேல்ஸ். அப்போ ஒவ்வொரு இஆர்டியும் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இப்போ என் கம்பெனி நான் ஆரக்கிள் யூஸ் பண்ணுறேன்னா ஆரக்கிளுக்கு செப்பரேட்டாக சர்வர் மெயின்டைன் பண்ணுறேன். பீப்புள் சாஃப்ட்டுக்கு ஒரு சர்வர், ஜேடிஎட்க்கு ஒரு சர்வர், வேன் ஒரு சர்வர், சீபிளுக்கு ஒரு சர்வர். டோட்டலி 5 சர்வர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணுறதுக்கே நமக்கு காஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரே கம்பெனியில் 5 சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ். காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? டேட்டா பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கணும் சர்வரில் இருந்து, எவ்ரி ஹவர் பேக்கப் எடுத்துட்டு. ஏன்னா சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள டேட்டா எல்லாமே கான். அப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஹவருக்கு வந்து பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கான ஹார்ட்வேர் வாங்கணும். ஓகேங்களா? அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது நிறைய எக்ஸ்பென்சஸ் சர்வருக்கு. ஆமாம். அப்போ 5 சர்வர்ஸ் அப்படின்னா மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ். இதுதான் அதர் ERPஸோட ட்ராபேக். இப்போ SAPயோட அட்வான்டேஜ், it covers all the industrial functions in one application. Praveen, the class முடிச்சிருக்கேன். Covers all the industrial functions in one application. அப்படின்னா என்னன்னா SAP அப்படின்ற ஒரு ERP நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேற எந்த ஒரு ERP யூஸ் பண்ணலாம், என் கம்பெனி உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினான்ஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ், ஹெச்ஆர், வேர்ஹவுஸ், ப்ரொடக்ஷனு, மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க ப்ரீ பிளான்டாக ஒரே அப்ளிகேஷனில் வச்சுருக்காங்க. அதான் எஸ்ஏபியோட மெயின் அட்வான்டேஜ். ஓகேங்களா? அப்போ சர்வர் மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரைக்கும் சிங்கிள் சர்வர் தான். அப்போ நான் சிங்கிள் சர்வர் வச்சுட்டு என்டையர் கம்பெனியோட ஆக்சஸையும் நான் ஒரே சர்வரில் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் எஸ்ஏபியோட மெயின் சக்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் தான். இன்டகிரேஷன்னா ஒன் மாடியூல் இன்டர்லூப் வித் அதர் மாடல்ஸ், ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சேல்ஸோட, சேல்ஸ் பர்ச்சேஸோட, பர்ச்சேஸ் ஃபினான்ஸோட, அது ஆமாம் ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படி ஒன்று இன்டர்லூப் ஆயிருக்கும். ஆமாம், இன்டர்லிங்க் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறாங்க வச்சுங்களேன். பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு வெண்டர் கிட்ட மெட்டீரியல் கூட்ஸ் வாங்குறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. வெண்டர் இன்வெஸ்ட் பண்ணுவார் இல்லையா? கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஜிஎஸ்டி எவ்வளோ சொல்லி போட்டு நெட் வேல்யூ சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவார் இல்லையா? அந்த இன்வாய்ஸை செக் பண்ணி அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண சிஸ்டம் அக்கௌண்ட்ஸ் பேபிள் வந்து போஸ்ட் பண்ணிடும். அக்கௌண்ட்ஸ் பேபிள் அப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம கிட்ட தான் வரும். ஓகேங்களா? இப்போ பேமெண்ட் யார் பண்ணணும், வேண்டாம் இருக்குன்னு நம்ம தான் பண்ணணும். அப்போ அதான் அக்கௌண்ட்ஸ் பேபிள். அதே மாதிரி சேல்ஸ் வந்து ஒரு கஸ்டமருக்கு சேட் ஆர்கேட் பண்ணி டெலிவரி பண்ணி பில்லிங் பண்ணாங்க அப்படின்னா
அந்த பில்லிங் எங்க வந்து போஸ்ட் ஆகும், அக்கௌண்ட் ரிசீவபிள்ல போஸ்ட் ஆகும். அதுவும் நம்ம ஃபினான்ஸ் என்ன பண்ணுவோம், கஸ்டமரை ஃபாலோ பண்ணி பேமெண்ட் வாங்கும். அப்போ வெண்டாருக்கு பேமெண்ட் இஷ்யூ பண்றது அக்கௌண்ட்ஸ் பேயபிள், கஸ்டமர் பேமெண்ட் ரிசீவ் பண்றது அக்கௌண்ட் ரிசீவபிள். தட் இஸ் இன்டகிரேஷன். AP and AR நம்ம. That is integration. If anything happens in the particular model, the system automatically posts the value to the other department. ஓகேங்களா, அதுதான் இன்டகிரேஷன். இது வந்து எந்த ஒரு ERP வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. SAP மட்டும்தான் இன்னைக்கு இன்டகிரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அதான் இன்னைக்கு SAP வந்து வேர்ல்டு விட டாப் மோஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா, SAP இஸ் வெரி ஃபாஸ்ட். இன்னைக்கு வந்து SAP யோட எதுவுமே கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. ஒரு கமெண்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றதா இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்றதா இருக்கட்டும், இன்னைக்கு SAP அளவுக்கு எந்த ஒரு ERP-மே கிடையாது. மோஸ்ட் செக்யூரிட்டினா சிஸ்டம் வந்து யாராவது ஹேக் பண்ண வச்சா ஹேக் பண்ண முடியாது. அவ்வளோ செக்யூரிட்டி SAP. ஓகேங்களா, பட் SAP வந்து பெரிய கான்செப்ட் தான், பெரிய அப்ளிகேஷன் தான். அப்படின்னு ஒர்க் பண்றதுக்கு எப்படி இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், வெரி ஈஸி டு யூஸ். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே ஆர் யூசிங் SAP. இது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? சரி, ஓகே. இப்போ SAPல வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன் இஸ் டெக்னிக்கல், அனதர் ஒன் இஸ் ஃபங்க்ஷனல். டெக்னிக்கல் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ABAP அண்ட் பேசிஸ். ABAPனா அட்வான்ஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங். யார் பண்ணலாம், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஐடி, MCA, BCA, MSIT. ஏன்னா அவங்க ப்ரோக்ராமிங்ல பேசிக்காவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க வந்து அப்போ SAP ABAP பண்ணலாம். ஓகேங்களா, பேசிஸ் அப்படின்றது ஒரு கம்பெனில ஹார்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுவாங்க, லேண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. அவங்க பேரு நெட்வொர்க் இன்ஜினியர்வாங்க. ஆமா, அவங்க தான் இந்த பேசிஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, SAP இன்ஸ்டலேஷன் பண்றது, சர்வர் பேக்கப் எடுக்கிறது. இப்போ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது, இப்போ நீங்க எந்தெந்த ஸ்கிரீன்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஆத்தரைசேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே பேசிஸோட வேலை. ஏன்னா ரெண்டுமே ஒன்று ப்ரோக்ராமர், இன்னொன்று வந்து சிஸ்டம் அட்மின். ஆமா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் வரும். இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல என்ன பார்ப்போம்னா ஜெனரல் லெட்ஜர், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட் ரிசீவபிள், GST, அசட் அக்கௌண்ட். கண்ட்ரோலிங் என்றது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர், காஸ்ட் எலிமெண்ட். இது யார் பண்ணுவாங்க ஆக்சுவலாக கண்ட்ரோலிங் பார்த்தீங்கன்னா CA, CMA, ICW இவங்க தான் பண்ணுவாங்க கண்ட்ரோலிங். இப்போ நம்ம FI பண்ணும்போது நம்ம CO இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. அதான் CO நம்ம டச் பண்ண போகிறோம், ஆனால் இன்டெப்த்தாக பண்ண மாட்டோம். ஓகேங்களா, நம்ம FI CO தான் பண்ண போகிறோம், FI CO தான் பண்ண போகிறோம். CO வந்து பெரிய கான்செப்ட். அது நீங்கள் படிக்கணும்னா ICW படிச்சிடணும், இல்லை CMA படிச்சிடணும். ஓகேங்களா, அப்போதான் அது வேல்யூ ஃபுல் டெப்த்தாக பண்ணி. இப்போ நீங்கள் FI படிக்கிறீங்க, ஒரு ஜாப்ல போய் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 4 to 5 years ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்த அப்டேஷன்ஸ் நான் எது படிக்கலாம்னா கண்ட்ரோலிங் இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ நான் பண்ண போது FI பண்ண போகிறோம், FI மெயினாக பண்ண போகிறோம். இந்த FIக்கு வந்து CO இல்லாமல் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் CO இன்டெப்த்தாக படிங்கன்னா FI தெரியாமல் CO பண்ண முடியாது. CO FI தான் பேஸ். ஓகேங்களா, அடுத்து ஹெச்ஆர்னா MBA HR, கம்பெனி HR ஒர்க் பண்ணுறவங்க HR பண்ணுறோம். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்னா பர்ச்சேஸ் அண்ட் இன்வென்ட்ரி. ஒரு கம்பெனியில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தான் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் தான். பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் தான் பர்ச்சேஸ் அண்ட் இன்வென்ட்ரி தான். பர்ச்சேஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் SAP சொல்லுவோம். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா ஒரு மெட்டீரியல் வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் போகும். இந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ற அந்த டீம் ஒர்க் பண்ணுறதா SAPல QM பண்ண முடியும், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். வேர் ஹவுஸ்னா ஒரு கம்பெனியில் ஸ்டோர்ஸ்ல ஒர்க் பண்றவங்க வேர் ஹவுஸ் மேனேஜ் பண்ணலாம். எனி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ப்ரொடக்ஷன் பிளானிங் பண்ணலாம். பிளான் மெயின்டெனன்ஸ்னா ஒரு கம்பெனியில் மிஷினரிஸ்லாம் மெயின்டைன் பண்றாங்க இல்லையா,
அவங்க தான் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். அடுத்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது எனி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்றவங்க சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணலாம். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், the material move from one place to another place, that is logistics. ஓகேங்களா? இதுதான் லாஜிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம எஃப்ஐல நம்ம என்ன பண்ண போறோம் மெயின் அப்படின்னா காமிக்கிறது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். பேரு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து டைட்டில் ஃபர்ஸ்ட் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் சொல்றோம். கம்பெனி கம்பெனி அப்படின்றது இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்பெனி. எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரிலையன்ஸ் SAP இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிங்க. we are implementing SAP to Reliance. அடுத்தது கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியா. கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியான்றது என்னது? ரிலையன்ஸ் தான் சொல்றாங்கன்னா எங்கிட்ட 1 lakh கஸ்டமர் இருக்காங்க, அந்த 1 lakh கஸ்டமருக்கு எங்களால 1000 crores தான் கிரெடிட் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணோம், நம்ம இங்க 1000 crores ஃபிக்ஸ் பண்றோம். சேல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கஸ்டமர் 5 lakhs கொடுப்பாங்க, ஒரு கஸ்டமர் 10 lakhs கொடுப்பாங்க, ஒரு கஸ்டமர் 25 lakhs கொடுப்பாங்க. பட் த ஓவரால் கிரெடிட் லிமிட் பி less than or equal to the 1000 crores. அது மேல போச்சுன்னா ரிலையன்ஸால பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ அவங்க கிரெடிட் கொடுக்கும்போது அந்த அமௌண்ட்டுக்குள்ள அவங்க பார்த்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க சேல்ஸ்ல. கண்ட்ரோலிங் ஏரியான்றது இட் கண்ட்ரோல்ஸ் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலிங். இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலிங் என் கம்பெனி எங்க எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகுதோ அதை கிராஸ் கட் பண்ணி என் கம்பெனி எப்படி ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறதுன்றதான் கண்ட்ரோலிங் மெயின் கான்செப்ட். இஸ் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ கம்பெனி கோட் 1. கம்பெனி கோட் 1 அப்படின்றது என்னன்னா ரிலையன்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்கும், ரிலையன்ஸ் பெட்ரோலியம் இருக்கும், ரிலையன்ஸ் ஸ்டீல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஒரு கம்பெனி கோடு தான். ரிலையன்ஸ் கெமிக்கல் ஒரு கம்பெனி கோடு, ரிலையன்ஸ் ஸ்டீல்ஸ் ஒரு கம்பெனி கோடு, ரிலையன்ஸ் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், அந்த மாதிரி ரிலையன்ஸ்ல மோர் தென் 100 சப் குரூப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனி கூட ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஏரியா. பிசினஸ் ஏரியா கன்சல்டேஷன். பிசினஸ் ஏரியான்றது பிரான்ச்சஸ். இப்போ எனக்கு வந்து ரிலையன்ஸ்க்கு வந்து கன்சல்டேஷன் பிசினஸ் ஏரியானா மெயின் பிசினஸ். ரிலையன்ஸோட மெயின் பிசினஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பை தான். ஆமா, அதான் ஹெட் குவார்டர்ஸ். ஓகேங்களா? மும்பை வந்து ஹெட் குவார்டர்ஸ். That is called as consolidation business area. Consolidation business area is the main business area. Hub. Business area is the branches. அவங்களுக்கு சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்கும், பெங்களூரு, ஹைதராபாத், கல்கட்டா, டெல்லி, இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கும் அவங்களுக்கு. பிசினஸ் ஏரியா இஸ் த பிரான்ச்சஸ். ஓகேங்களா? அடுத்து ஃபங்க்ஷனல் ஏரியா. ஃபங்க்ஷனல் ஏரியான்றது வாட் ஆர் த டிபார்ட்மெண்ட்ஸ் இன் மை கம்பெனி. சேல்ஸ், பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன்ஸ், வெரி குட், ப்ரொடக்ஷன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், HR, எல்லாமே எல்லாமே உங்களுக்கு உங்க கம்பெனியோட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அதுதான் ஃபங்க்ஷன் ஏரியா. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஏரியா. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஏரியான்றது the company mainly dealing by the currency for everything, that is budgeting. ஓகேங்களா? எல்லாத்தையுமே மெயின் கரன்சி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியன் கம்பெனியாக நம்ம INR தான் யூஸ் பண்ணுவோம். இல்லைங்களா? இதே ஒரு US கம்பெனிக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா $டாலர் யூஸ் பண்ணுவோம். ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூரோஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி தே ஆர் மெயின்டைனிங் த கரன்சி. அதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஏரியான்றது. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? என்ன டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.